சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன நிலா, உங்க அப்பன் 24H வேலை செஞ்ச மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அம்பானிக்கு கூட இவ்வளவு வேலை இருக்காது, ஆனா உங்க அப்பன் ஓவரா வேலை இருக்கும் போது சீன் போடுறான் பாத்தியா. ஆமா சித்தப்பா, அப்பா என்ன வெளிய கூட்டி போக மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குன்னே சொல்றாரு. ஆமாடி தங்கம், உங்க அப்பன் வெட்டி முறிஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, அவன் அப்படிதான் பாப்பாவை வெளியே கூட்டு போவான், அவனுக்கு நேரம் இருக்காது. சித்தப்பா சாயந்தரம் வெளியே கூட்டு போறேன். டேய், பாப்பா கிட்ட என்ன பத்தி என்னடா போட்டு கொடுக்குற? உனக்கு என்னப்பா, நீ எப்பவும் வெட்டிதான். உன் காலேஜ்ல கவர்மெண்ட் லீவ் விட்டா உனங்களுக்கும் லீவ் தான், எனக்கு அப்படியா? உன் வேலை மாதிரி என் வேலை கிடையாதுடா. நான் மக்கள் உயிரை காக்குற டாக்டர். அப்ப எனக்கு 24 hours வேலை இருந்துகிட்டே தானே இருக்கும். வேலை இருக்கும்னா, ஆனா நிலா பாப்பா பத்தியில நீங்க வெளியே கூட்டு போக மாட்டேங்கன்னு கம்ப்ளைண்ட் சொல்ற. யாரும் கிடைக்கிறப்ப அப்படியே பாப்பா வெளியே கூட்டு போங்கண்ணா. நிலா குட்டி, உன் சித்தப்பண்ண சித்தியோ காலேஜ் லீவ்ல சும்மா தானே இருக்காங்க, அவங்க கூட்டு போவாங்க, அவங்க கூட போ. என்ன, நானும் என் பொண்டாட்டியும் வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்துறோன்னு உன் புள்ள கிட்ட சொல்லி குடிக்காங்க. என்னடா, உன் செல்ல அத்தையும் உன் செல்ல அத்தையோட பொண்ணு வந்திருக்காங்களாமே, உனக்கு ஒரே குதூகலம் தான். என்னன்னா, நீ ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, ஆனா வீட்டுல நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? டேய், நானும் இந்த வீட்டு பிள்ளை தான்டா. இங்க என்ன நடக்கு, நீ ஏஞ்சல் கிட்ட எப்படிலாம் முட்டிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன, உன் கல்யாணத்தோட நீ போடல அந்த அத்தையும் ஏஞ்சலும் உன் பக்கம் திரும்பவே மாட்டுக்கிறாங்க. என்ன செய்யறது? அப்பவுமே இருந்து ஏஞ்சல் என்ன மாமா மாமான்னு சுத்தி தெளிவா. நானும் ஜாலிக்கு சரி அத்தை பொண்ணு தானே கொஞ்சம் சுத்தினேன். ஆனா அந்த பழக்க தோசத்துல இப்ப சோனி முன்னுக்கையும் என்ன சுத்திக்கிட்டே அடையிறா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. உனக்கு என்னடா, உனக்கு வரிசையா ஆள் சுத்துது, அதுல ஒன்னா இதையும் சேர்த்துக்கோ, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல. அண்ணா, நீ மட்டும் லேசுப்பட்டாளா? நிலாவை பாக்குற அந்த பொண்ண நிலாவுக்கு அம்மா அம்மான்னு சொல்லி நீ பொண்டாட்டி ஆக்கிடுவான்னு நினைக்கேன். டேய், சும்மா இருடா, அம்மா காத்துல விழுந்துற போகுது. சித்தப்பா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, என் கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணி தரேன்னு, எப்ப தருவீங்க? நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா. இப்படி போட்டு கொடுக்குது இந்த குட்டி பிசாசு. நமக்கும் மனசு ஒரு ஆசை இருந்துச்சு, அது சின்ன பிள்ளை தானே, இவ எங்க வெளியே சொல்ல போறான்னு எனக்கு சொன்னேன் இவகிட்ட. ஆனா இது சமயம் பார்த்து அவ அப்பா முன்னுக்கு நம்மளை எப்படி கோத்து கொடுத்து பாறான். டேய் ரகு, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டியதானா போய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் சொல்லி வச்சிருக்க. அது என் மனசுல உள்ள ஒரு சின்ன ஆசைண்ணா. சரி, யார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அதான் குட்டி பாப்பாட்ட அன்னைக்கு பேச்சு வாக்குல சொன்னேன். டேய், இது உன் பொண்டாட்டிட்ட சொன்னபாது உன் ஆசை நிறைவேறும், இவகிட்ட சொன்ன என்னடா ஆக போகுது? எங்கண்ணா நான் சொல்றத அவ காது கொடுத்து கேக்குறா. அவதான் ராணி, அவதான் ராஜா மாதிரி என்கிட்ட பேசுவா. டேய், நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லலடா, உங்க லவ் டெவலப் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஹனிமூன் ட்ரிக் இருக்குன்னு. நீ அதுக்கு பதிலே சொல்லல. உனக்கு இப்போ போறீங்களா போலையா ஹனிமூனுக்கு? இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனுக்காக அந்த 2 டிக்கெட் எடுத்து நான் கொடுத்துடுறேன். ஐயோ அண்ணா, கொடுத்துடாத. அது எனக்கு யூஸ் ஆகும். பொங்கல் லீவ் வருதுலண்ணா, அப்போ நாங்க போறோம். ஹனிமூன் நடக்கலையோ சுத்தியாச்சும் பார்த்துட்டு வருவோம்ல, ஓசி டிக்கெட்ல. என்னமோ போ, உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்ல. சரி, உன் பொண்டாட்டி எங்க? இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க?
அவளுக்கு என்னன்னா வேற வேலை இருக்க போகுது. அந்த 6 அடி கூந்தல 6 மணி நேரம் இழுப்பா, அப்புறம் மடிப்பா, அப்புறம் உழைப்பா, மறுபடியும் இழுப்பா. இதையாதான வேலையா வச்சுக்கிட்டு இருப்பா. டேய், உன் பொண்டாட்டிக்கு கிராப் பண்றதுனடா, அதை இழுக்க முடியும். சரி, அது எப்படி பின்னி மடிக்க முடியும்? ஐயோ, அந்த கொடுமையை எப்படின்னா நான் என் வாயால சொல்றது. ஓ பெரிய அழகின்னு நினைப்புனா கண்ணாடி முன்னுக்கு நின்னுட்டான்னு வச்சுக்கிடுங்க, அந்த இடத்த விட்டு நவ்வளவே மாட்டானா. அப்படியோ பிசாசு அழகின்னு நினைச்சுக்கிட்டு அழகு. எவையுவா வா பூமாரி, அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல கார்த்திக், கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வந்தா அம்மா எதுவும் தப்பா நினைக்க கூடாது. யாரு? எங்க அம்மா நீ வந்ததுக்கு தப்பா நினைக்க போறாங்களா? நீ உள்ள வந்து பாரு எங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. சரி, எனக்கு உள்ள வர கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. சரி வாங்க. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. நீ பார்த்தனா ஷாக் ஆயிடுவ. வா மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் உங்க மருமகனி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா பூமாரி, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என் பையன் உன்னை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பான். இத்தனை வருஷத்துல என் பையன் எந்த பொண்ணுமே வீட்டுக்கு கூட்டு வந்ததில்ல. முத உன்னதான் கூட்டு வந்திருக்கான். அப்பமே தெரியாதா நீ தான் என் வீட்டு மருமவனி? அம்மா, எனக்கு சந்தோஷமா இருக்குமா. நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நான் பயந்து வந்தேன். ஆனா நீங்க என்ன பார்த்த உடனே மருமகான்னு சொல்ல முடியல. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லம்மா. அதான் நான் வெளியே வச்சு சொன்னேன்ல பூமாரி, எங்க அம்மா உன்கிட்ட நல்லா பேசுவாங்கன்னு. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, எந்திரிமா, ஏம்மா இப்படி கல்லெல்லாம் விழுறா? என் பையன் சொன்னான் நல்ல பொண்ணுமா, அடக்கமான பொண்ணுமா நீ. ஆனா பார்த்தா அதுக்கு மேலெல்லாம் இருக்கா. எந்திரிமா. போதும், மாமியார் ஐஸ் வச்சதுலாம் ஓவரா ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. எழுந்துரு. என்னம்மா கண்ணு, வீட்டை அப்படி பாக்குற? வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, நீ பாக்குறியாமா? ஐயோ இல்லம்மா, நான் வீட்டெல்லாம் பார்க்கல, சும்மா தான் பார்த்தேன். வீடு ரொம்ப அழகா இருக்குமா. நான் வீட்டெல்லாம் பார்த்து கார்த்திக் சாரை விரும்பல. அவரு நல்ல மனசு, நல்ல குணம், அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிச்சு. அம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல மனசுமா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். என் பையன் ஒரு நல்ல பொண்ணை தான் அவன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கான். என் பையன் இருக்கானே கார்த்திக், அவன் தப்பான வழியில சம்பாதிக்கணும்னு ஒரு நாளும் ஆசைப்படவே மாட்டாமா. அப்பாவும் டிபார்ட்மெண்ட்ல போலீஸா தான் இருந்தாருமா. அவரும் இவனை பார்த்தா நேர்மைன்னு தான் இருந்தாரு. இருந்துகிட்டே இருந்தாரு. லாஸ்ட்ல போய் சேர்ந்துட்டாரு. இவனும் அதே மாதிரி தான் இருக்கிறான். நேர்மணி. அதுவும் நல்லது தானே. நேர்மையா இருக்கிறது நல்லது தானம்மா. அம்மா பூமாரி, நீ என் பையனுக்கு எத்தாலும் நல்ல பொண்ணாதாம்மா இருக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து 100 வருஷம் வாழணும். எப்பா கார்த்திக், வீட்டெல்லாம் சுத்தி காமிப்பா, நான் போய் காப்பி போட்டு வரேன் என் மருமகளுக்கு. எம்மா, இது என்ன பெரிய பேலஸா சுத்தி காட்டுறதுக்கு? இந்த சைடு தடுக்கி விழுந்தா பெட்ரூம் தெரிய போகுது, இந்த சைடு தடுக்கி விழுந்து பார்த்தா கிச்சன் தெரிய போகுது, நடுவுல நம்ம நிக்கிறோம். இதுல என்ன இருக்கு சுத்தி காட்டுறதுக்கு? அப்போ அத்தை, ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு. அப்போ நம்ம வீட்டுல பாத்ரூம் இல்லையா? மருமவுல காமெடியா பேசுறா. பாத்ரூம் இருக்குமா, பின்னாடி கொல்லையில இருக்கு. அம்மா, நல்லா உனக்கு ஏத்த மருமக தான். நீங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பேசலாம். உங்களுக்கு நல்ல நேரம் போவோமா? சரி பாப்பு மாதிரி நம்ம ரூமுக்கு போவோம். ஏலா படுவா ராஸ்கல், அம்மா இருக்கிறதே மறந்து என் மருமவுல கல்யாணத்துக்கு முன்னாடியே ரூமுக்குள்ள கூப்பிடுறா. ஓ சாரிமா, ரூமை சுத்தி காட்டுறதுக்கு கூப்பிட்டேமா. என்ன கார்த்திக், இப்பதான் இந்த வீட்டை பேலஸான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள அப்படியே நைஸா ரூமுக்குள்ள கூப்பிடுறீங்க? எம்மா தாயே, இப்ப நீ நம்ம ரூமை பார்க்க வரியா, இல்லாட்டி உங்க மாமியார் கூட போய் நீ காபி போட போறியா? எம்மா மருமகளே, என் பையன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நீ என் கூட காப்பி போடலாம் வேண்டாமா? என் பையன் கூட போய் பெட்ரூமை சுத்தி பாருங்க. அத்தை போய் காப்பி போட்டுட்டு எடுத்துட்டு வாரேன்.
கார்த்திக், அம்மா முழுக்க ரூமுக்குள்ள வாணி அப்பயா கூப்பிடுறது. அம்மா என்ன நினைப்பாங்க? இவா வந்தனைக்கே நம்ம பையன் ரூமுக்குள்ள கூப்பிடுறானேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏய் லூசு, எங்க அம்மா நல்ல ஜாலி டைப்பு. நீ என் கூட ரூமுக்கு வராட்டி கூட நீ போமா அப்படின்னு உன் கையை பிடிச்சி ரூமுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நல்ல ஜாலி டைப்பான எங்க அம்மா. உங்க அம்மா மாதிரிலாம் எங்க அம்மா டெரர்லாம் கிடையாது. உண்மையாவே உங்க அம்மா ஜாலியா தான் பேசுறாங்க. வாங்க நம்ம ரூம்ப பார்க்க போலாமா? போலாமே. இதான் நம்ம பெட்ரூம். ரொம்ப சுமாரா தான் இருக்கும். எப்படி இருக்கு? சிம்பிளா தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பனா உனக்கு இந்த ரூம் ஓகே. நம்ம 2 பேரும் இருக்கிறதுக்கு இந்த ரூம் போதாதா? அப்போ நம்ம 2 பேருக்கும் இந்த ரூம் போதும்னு சொல்ற. நம்ம 2 பேருக்கும் இந்த ரூம் போதுமா போதாதானே ஒரு ட்ரையல் பண்ணி பாப்போமா? என்ன சார்க்கு ரூமுக்குள்ள வந்தானே பேச்சலாம் ஒரு தினுசா போகுது. பெட்ரூம்னு சொன்னாலே ஒரு கிக்கு தான். அதுலயும் கட்டிக்க போறவ நீ என் பக்கத்துல நின்னா டபுள் கிக்கு தான். சரி, எனக்கு ஒரு தடவை ட்ரையல் பண்ணலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? கார்த்திக், நீங்க பேசுறதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு. இப்படியே பேசாதீங்க, அத்தை வந்துட போறாங்க. அதெல்லாம் எங்க அம்மா இப்போதைக்கு வரமாட்டாங்க. எங்க அம்மா காப்பின்ற பேர்ல பச்சை தண்ணியை ஆத்திட்டு கொதிக்க வச்சுட்டு 1 மணி நேரம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. அதனால நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. எங்க அம்மா வர்றதுக்குள்ள ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ்ஸு. பாவி, அம்மா உங்க காப்பி பிரமாதம் பிரமாதம் வாங்கி வாங்கி குடிப்பான அந்த கள்ளப்பைய. பொண்டாட்டிய பார்த்த உடனே அம்மா போடுற காப்பி தண்ணி மாதிரி இருக்குமாமே. ஏண்டா கார்த்திக், இப்பவுமே அம்மாவை கழுவி கழுவி அவட்ட ஊத்துறா. அவளை கல்யாணம் முடிச்சு வந்துட்டா அம்மாவை சுத்தமா கழுவி அண்டா மாதிரி கமுத்திருவா போல இருக்க. உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான்ப்பா இருக்கணும் போல. சரி, சின்ன சிறுசுங்க ஏதோ பேசிட்டு கிடக்குதுங்க. இடையிலையா நம்ம இந்த காப்பி தண்ணியை கொடுத்து அவளை டிஸ்டர்ப் பண்ணணும். பரவு கொடுத்துக்கலாம். இதயத்தை திருடி சென்றவள் நான், உன் மனசை நோகடித்து போனவள் நான். உயிரே உயிரே என்னை மன்னிப்பாயா? மனமே மனமே மீண்டும் ஏத்துப்பாயா? உயிருள்ள வரை உன்னை நேசிப்பேனடா என் காலம் முழுவதும். ஏன் காவியம்மா சோகமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு தெரியாத காவியா, நான் உன்னை எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை வருஷத்துல என் தங்கச்சி நான் அடிச்சதே இல்ல ஆதி. இன்னைக்குதான் நான் அவளை அடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அவளை அடிக்கும் போது எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன் ஆதி. காவியா, நானும் வரட்டுமா? இல்ல ஆதி, நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அடிங்கொய்யால அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசும்போது இந்த சந்தியா இந்த லூசு கிட்ட ஏதாச்சும் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருவாளோ? போட்டு கொடுத்துட்டா நம்மளும் என்ன பேசுறாங்கன்னு கதவு கிட்ட இருந்து ஒட்டு கேட்போம். கோவாதி, அந்த ஆதியை அரைஞ்சதுக்கே அக்கா இவ்வளவு கோவப்படுறா. ஆதியை பத்தி உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா நம்புவாளா? அவன் எப்படி நடிக்கிறான், ஆளுக்கு முன்னக்கூட்டி எப்படி சீன் போடுறான் அந்த பொறுக்கி நாயி. நல்ல வேலை, நம்ம பிரச்சனை விஜய் மாமாவுக்கு தெரியும். இதுதான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. சந்தியா, நான் கோவமா இருக்கிறேன். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். போ. என் பட்டுல என் தங்கோல அக்கா தெரியாம அடிச்சிட்டேன். அக்காவை மன்னிச்சுக்கொடி. நான் அவனை மன்னிக்கவும் மாட்டேன், அவனை அவன்கிட்ட பேசவும் மாட்டேன். போக்கா. அப்போ நீ என்ன மன்னிக்க மாட்ட? நீ மணிக்காட்டி அக்கா இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். நீ போனா எனக்கு என்ன, போகாட்டி எனக்கு என்ன. நான் படுக்க போறேன்ப்பா, நீ நின்னுக்கிட்டே இரு. இந்த பாரு சந்தியா, நீ அக்காவை மணிக்காட்டி அக்கா நின்னுக்கிட்டே இருப்பேன். நான் நின்னுக்கிட்டே இருந்தா வயிற்றுல உள்ள பாப்பா கஷ்டப்படும். கஷ்டப்படுறது உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் நின்னுக்கிட்டே இருக்கேன்.
ஐயோக்கா சாரிக்கா, உன் மேல எனக்கு கோபமே இல்லக்கா. அப்ப நான் எப்படி பாப்பாவை கஷ்டப்படுத்துவேன்? நீ உட்காருக்கா. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னா சொல்லு, அப்பனா நான் உட்கார்றேன். அக்கா உண்மையிலே ஆதி மாமான்னு தள்ளி விட்டாரு, அதை நான் பார்த்தேன்க்கா. அக்கா தங்கச்சிங்க பேச்சுல நம்ம பேர் கண்டிப்பா அடிபடும் தெரியும். அதனாலதான் நல்ல வேலை வந்தேன். இந்த சந்தியா நம்மளை பத்தி போட்டு கொடுக்காட்டி இருக்கவே மாட்ட போல. இந்த காவிய கேன கிறுக்கி என்ன சொல்றான்னு பாப்போம். எனக்குமே யாரோ பின்னாடில இருந்து தள்ளிவிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது ஆதிதான்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல. நீ சொன்னது உண்மையாவே இருந்தாலும் நான் ஆதிய எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த முடியாதுல்ல. அதனால தான் உன்னை அடிச்சிட்டேன் சந்தியா. சாரி, என்னை மன்னிச்சுக்கோ. அட பாவி, பார்க்க உமா கத்தாள மாதிரி இருக்கா. ஆனா இவளுக்கு நம்ம மேல டவுட் இருந்திருக்கு. இனிமே இவகிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். நல்ல வேலை, அக்காவுக்கு சின்ன டவுட் இருந்திருக்கு அந்த ஆதி மேல. நல்லதா போச்சு. அக்கா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், விஜய் மாமா வர சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சரி, பிறகு பார்த்துப்போம். என்ன சந்தியா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீ பாப்பா பிறக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு யார் மூலியமாவது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சா கூட நீ கஷ்டப்படக்கூடாதுக்கா. நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. சந்தோஷமா இருப்பியாக்கா? என்னடி நீ பெரிய மனுஷி மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு யார் மூலம் என்ன பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிறா? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் வராதடி என் இலக்கு செல்லக்குட்டி சந்தியா. அப்படிலாம் யாரையும் ஈஸியா எடை போட்டுறாதக்கா. நம்ம கூடயே இருந்து குளிப்பறிக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா புருஷனா இருந்தாலுமே கவனமா தான் இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்க்கா. ஓஹோ, சந்தியா நம்மள பாத்துட்டா. அதான் காவியா கிட்ட நம்மளை பத்தி புட்டுன்னு வைக்கிறா. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த காவியா கேன கிறுக்கிக்கு ஒன்னும் புரியாது. என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு பயமே இல்ல. நீ எனக்கு தான், உன்னை நான் விடவே மாட்டேன். இவளுக்கும் ஆதிக்கும் எதுவும் பிரச்சனையா இருக்குமா? அவ்வளவு சீக்கிரத்துல சந்தியா ஆதி மேல கை வைக்க மாட்டல. எல்லாரும் முன்னையும் அடிச்சிருக்கானா? உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தான் தெரியல. ஏங்கா, ஏன் அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா, பசிக்குது, சாப்பிட போலாமா? மாப்பிள்ள, சந்தியா ரொம்ப முன்ன நின்னு என்ன பண்றீங்க? ஐயோ அத்தை, நான் ஒண்ணும் பண்ணல. ஏன் மாப்பிள்ள இப்படி பதறீங்க? நான் அப்படி எதுவுமே தப்பா கேட்கலையே. சந்தியா ரூம் முன்னுக்க என்ன பண்றீங்கன்னு தானே கேட்டேன். அது இல்லத்த, காவியா சந்தியாவை சமாதானப்படுத்துறதுக்காக சந்தியா ரூமுக்கு வந்தா. கோபத்துல சந்தியா மேல கை வச்சிடக்கூடாதுல. அதனாலதான் என்ன நடக்குதுன்னு பார்க்க பின்னாடியே வந்தேன். எவ்வளவு நல்ல மனசு என் மாப்பிள்ளைக்கு. உங்க மேல போய் இந்த சந்தியா கிறுக்கி கையே வச்சுட்டல. மாப்பிள்ள மன்னிச்சுக்கிடுங்க. சரி வாங்க மாப்பிள்ள, ரூமுக்குள்ள போய் பாப்போம். ஐயோ இல்லத்தே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? நாங்க எப்ப சண்டை போட்டோமா? நாங்க ரெண்டு பேருமே எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாங்க ஏன் சண்டை போட போறோம்? என்ன சந்தியா? நாங்க ஏமா சண்டை போட போறோம்? இவ என் உயிர் அக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சண்டை போட மாட்டோம். ஆமாடி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா சமாதானமாயிருங்க. ஆனா ஆதி மாப்பிள்ள தான் பாவம். நீ சந்தியாவை அடிச்சிடக்கூடாது. நீ இவ்வளவு நேரம் சந்தியா ரூம் வாசல்ல தான் மாப்பிள்ள உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் போறாரு. என்னது, ஆதி சந்தியா ரூம் வாசல்ல நின்னாரா? ஆமாடி, அந்த மனுஷன் நல்ல மனுஷன். நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. இந்த கிறுக்கி தான் மாப்பிள்ளைய அடிச்சிட்டேன். நல்ல மாப்பிள்ளையா இருக்க போய் தப்பா எடுத்துக்கல. மத்த மாப்பிள்ளை முறுக்கிக்கிட்டு இவ்வளவு நேரத்துக்கு பேர் பாரு வீட்டை விட்டேன். ஆமா, பெரிய நல்ல மாப்பிள்ள. அவன் யோகி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அவனை விளக்க மாறால அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவீங்க. ஏம்மா, காவியா சந்தியா சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு. சாப்பிடறதுக்கு தான் கூப்பிட வந்தேன். வாங்கம்மா. இந்த வாரேம்மா, நீங்க போங்க. சந்தியா நீயும் போ. அக்கா வாரேன். ஆதி நம்ம ரூம்ல தானே இருந்தாரு. எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? வந்தவர் நேரே ரூமுக்குள்ள வர வேண்டியது தானே. எதுக்கு வாசல்ல நின்று உத்து பார்த்தாரு?
அம்மாவை கண்ட உடனே ஏன் வெளியே போனோம்? அவர் நடவடிக்கையிலும் கொஞ்சம் மாற்றம் இப்போ தெரியுது. ஏன் தான் தெரியல. பிசாசு அழகின்னு நினைச்சிட்டு அழையுது. ஐயோ, அவன் பொண்டாட்டி வேற வந்துட்டால. இந்த கிருக்கேன் அது தெரியாம அவளை பத்தி ஏதாச்சும் உளறிட போறான். அப்புறம் அந்த பொண்ணு அவனை கூட்டு போய் தர்மாடி அடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட போறா. அதெல்லாம் அந்த பொண்ணு அழகு தானடா. நீ அந்த பொண்ணு பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ ரூமுக்கு போ. நான் ரூமுக்கு போகணுமா? என்ன அவளை போய் அழகுன்னு சொல்றா? நீ என்ன அவ முகத்தை க்ளோஸா பாக்கலன்னா பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது பொண்ணா பிசாசானி. அவ கண்ணு இருக்கே கண்ணு ரெண்டும் ஆந்த கண்ணு மாதிரி உருட்டுவானா, பார்க்கவே பயமா இருக்கும். அன்னைக்கு என்னன்னா என் கண்ணை பார்த்து இந்த உலகத்துல உன் கண்ணு மாதிரி யாரு கண்ணு இல்ல நீ வர்ணிச்சா, இன்னைக்கு என் கண்ணு உனக்கு ஆந்த கண்ணு மாதிரி இருக்கா? ரூமுக்குள்ள தானே வருவா செத்த மோனே. டேய் தம்பி ப்ளீஸ் டா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ரூமுக்கு போடா. நீ பாட்டு பாத்துக்கிட்டு இருந்தா என் ஃபீலிங்க நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். நீ வேலையை பார்த்துக்கிட்டே இரு, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டே இரு. அட எருமை, இவ்வளவு நேரம் சும்மா தானடா இருந்தா, அப்பவுமே உன் ஃபீலிங்கே என்கிட்ட சொல்லியிருக்கல. இப்போ வா, அங்க இருந்து பத்திரக்காளி மாதிரி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ போய் சொல்றியடா அவன் என்ன கண்ணாலேயே எரிச்சிருவா போல இருக்கு. டேய் தம்பி, எந்த ஃபீலிங்னாலும் பிறகு சொல்லுடா. இப்போ அண்ணனுக்கு கேக்குறதுக்கு டைம் இல்ல, நீ கிளம்பு. இல்ல நான் இல்ல, என் ஃபீலிங்க நான் சொல்லாம போக மாட்டேன். அவ பெரிய நல்ல மாதிரி சீன் போடுவேனா, கிட்ட போனா அப்படியே பண்ணுவா பாரு ஒரு ஆக்டிங். ஐயோ உலகாளிக்கு கூட தோன்றுவா, அந்த அளவுக்கு சீன் போடுவானா. நானும் ஒரு மனுஷன் தானே, எவ்வளவு தான் பொறுத்து போக முடியும்? ஒரு நாள் இருக்கு பல்லாருன்னு அரைஞ்சு அவ பல்லெல்லாம் தெறிக்க வச்சிருவானா. அந்த அளவுக்கு நான் கோவத்துல இருக்கேன் அவன் மேல. எருமை நேத்தோட வலிய என் மேல காதல் வசனம் பொழிஞ்சானே, அப்போ எல்லாமே நடிப்பு தானா? வா வா, உன்ன என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு நம்ம தம்பி அவ கையால தர்மடி வாங்கணும்னு இருந்திருக்கு. அது நம்மளால எல்லாம் மாத்த முடியாது. நீ வாங்குப்பா, நல்லா வாங்கு ராசா, நல்லா வாங்கிக்கோ. என்னன்னா நான் அவளை பத்தி இவ்வளவு பேசுறேன், நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்கா, அமைதியாவே இருக்கிறா. நான் என்னப்பா பண்றது? ஓ நாக்குல 7.5 சனி புடிச்சிருக்கு, அதை யாரால என்ன பண்ண முடியும்? கடவுள் விட்ட வழிதான், நடக்கிறது நடக்கட்டும். பிசாசுல 7 வகை உண்டு, உங்க சிட்டி 8வது வகை. இங்க நிக்கிற பிசாசு எந்த வகை? இந்த பிசாசு குரல் என்ன அப்படியே பொண்டாட்டி குரல் மாதிரி இருக்கு? யார் அது?